Taste the Daily. சாய்த்துள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கலைவாணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கலைவாணன், கொலை குறித்த விவரங்கள். வணக்கம் செய்யது. நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை பின்புற வாசலில் இரவு மர்ம நபர்கள் 4 பேர் சேர்ந்து ஒருவரை பயங்கரமான ஆயுதங்களால் ஓட விரட்டி வெட்டிய சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் சிவகங்கை சாலையில் அரசு மருத்துவமனை பின்புற வாசல் பகுதியில் போதிய வெளிச்சம் இல்லாமல் மிகவும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த இடத்தில் 4 பேர் சேர்ந்து ஆயுதங்களால் வெட்டி சாய்த்துள்ளனர். இதனையடுத்து முகம், கை, கால், தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த ஆயுதங்களால் வெட்டியதாகவும் தாக்கப்பட்ட இளைஞர் பலத்த வெட்டுகாயங்களுடன் மிகவும் ஆபத்தான நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு அருகில் இருந்த திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்பு அவர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் திருப்பத்தூர் நகர் போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வெட்டுப்பட்டவர் மின்னகரைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரின் மகன் சண்முகநாதன் என்ற 27 வயது இளைஞர் என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக தாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை வாசலில் நடைபெற்ற இந்த கொலை முயற்சியால் திருப்பத்தூர் பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற பாதுகாப்பு இல்லாத நிலையில் பொதுமக்களும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இன்று வரை அச்சத்திலேயே உள்ளனர். புதிதாக திறக்கப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடத்தில் போதிய வெளிச்சம் இன்றியும் ஜெனரேட்டர் போன்ற கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத நிலையில் பணியில் இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் உள்ளிட்டோர் இன்று வரை மிகுந்த அச்சத்திலேயே உள்ளனர். தமிழகம் முழுவதும் இதே நிலை தொடர்ந்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு ஆட்சியில் போதிய பாதுகாப்பு இல்லாதது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது. செய்யது இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலைவாணன்.